கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாருங்கள், இன்றைக்கு 13ஆம் நாளாக நம்ம ஜெபத்தில் இணைய போகிறோம். நான் நம்புகிறேன் எல்லோரும் இப்பொழுது ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நம் ஜெபத்தை தொடக்குவதற்கு முன்பதாக உங்கள் கையிலே வேதாகமம் இருக்குமானால் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று. சூழ்நிலைகள் இன்றைக்கு பயப்படுத்துகிற மாதிரி இருக்குது, நம்மளுக்கு அச்சத்தை தருகிறது, பயத்தை தருகிறது. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று. இந்த வார்த்தை இந்த ராத்திரி வேளையில் கூட கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் அது பலப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. வாருங்கள், ஆயத்தத்தோடு இந்த ராத்திரி வேளையில் கூட எஸ்எஸ்சி திருச்சபையோடு சேர்ந்து, பிரேயர் டிபார்ட்மெண்டோடு சேர்ந்து இந்த வேளையில் கூட நம் ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். வானத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுக்கு முன்பதாக நம்மளை தாழ்த்தி இந்த வேளையில் கூட நம்ம குரலை உயர்த்தி நம்ம தேவனிடத்திலே நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் நம்ம ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம் குரலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளை அவர் நம்மளை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் வேதம் சொல்லியிருக்கிறது, அவர் ஆவலோடு நம்மளுக்காக காத்திருக்கிறார் என்று. இந்த வேளையில் கூட நான் விசுவாசிக்கிறேன், இந்த 13 நாளாக நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். தேவன் நம்மளோட தேசத்திலே சேமத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே என்று. வாருங்கள், இந்த வேளையில் கூட சூழ்நிலைகளை கண்டு நம் பயப்பட வேண்டாம். ஆனாலும் நம் ஜெப வீரர்களாக எழும்பி நம் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் கூட பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நான் வருகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த எஸ்எஸ்சி குடும்பத்தோடு சேர்ந்து கர்த்தாவே இந்த வேலையில கூட அப்பா, இதோ ராஜா, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் என் தேவன் இப்பொழுதே தொடுவீராக. இவர்களுக்குள்ளான ஜெப ஆவி எங்களுக்குள்ள ஊற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று என் தேவன் கற்றுக் கொடுங்க. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இதோ இந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதோ உம்முடைய வேதம் சொல்லுகிறது, பயப்படாது இருங்கள் என்று. கர்த்தாவே, நாங்கள் பயப்படல ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே சூழ்நிலையை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர். அல்லேலூயா. அப்பா, இந்த ராத்திரி வேளையில கூட கர்த்தாவே, இதோ இந்த COVID-19 எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமா இருக்கிறது. அநேக உள்ளத்திலே ஒரு பயம், ஒரு அச்சம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நீர் சொல்லுகிற வார்த்தையின் படி நாங்கள் பயப்படல கர்த்தாவே. ஆனாலும் எழும்பி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த COVID-19 பரவுதலை கர்த்தாவே, இதோ நீர் ஆண்டவரே சுத்திகரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மலேசியா தேசத்தில் இன்னும் அநேக புதிய புதிய கிளஸ்டர்கள் இதோ கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் இயேசுவின் நாமத்தில். இதோ கர்த்தாவே, பரவுகிற எல்லாம் அல்லேலூயா இந்த வைரஸ்கள் இயேசுவின் நாமத்தில் செயலிழக்க பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உம்முடைய அக்கினியால் சுட்டெரியுங்க ராஜா. அல்லேலூயா. பிதாவே அப்பா, யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்னு தெரிஞ்சு ஆண்டவரே இந்த வேலையில கூட மனுஷனோடு மனுஷன் பேசுறதுக்கு கூட ஆண்டவரே பயப்படுகிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர்தாமே ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே, இதோ எங்களுடைய தேசத்திலே பலவித சமுதாயம் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் ஒற்றுமையாக எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே நாங்கள் ஒற்றுமையாக நின்று கர்த்தாவே, இதோ ராஜா தேசத்துக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே.
எங்க ஜெபங்களை கேட்கிற தெய்வமே, எங்க தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வாங்க அப்பா. பிதாவே, மனமிறங்குற தெய்வமே, எங்க தேசத்தின் மேல் இப்பொழுதே கத்தாவே ஒரு சேமத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை கைவிடாத தேவன் நீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில இருந்து, இந்த மலேசியா தேசத்தில இருந்து கத்தாவே இந்த COVID-19 ஆண்டவரே கத்தாவே அகற்றப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே அகற்றப்பட வேண்டும். செயலக்க பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்துல. அது பழுகி பெருகக்கூடாது. அந்த வைரஸ் ஆண்டவரே இப்பொழுதே இதோ நீ சுட்டெரித்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இதோ ராஜா, ஹல்லேலூயா. நீ கத்தாவே இந்த நாள்ல கூட ஆண்டவரே எங்களோட மலேசியா தேசத்துல எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதை கத்தாவே நாங்கள் பார்த்து ஆண்டவர் எவ்வளோவாக நாங்கள் ஆண்டவரே கத்தாவே சோர்வுக்குள்ள போகிறோம். ஆனாலும் என் தேவன் ஆண்டவரே நீ சொல்லிக்கிறீர் பயப்படாதீர்கள் என்று. கத்தாவே நீ இஸ்ரவேலின் தேவன், எங்களை காப்பாற்றுகிற தேவன் ஆண்டவரே கத்தாவே. நீர் கூடிய விரைவிலே கத்தாவே ஹல்லேலூயா நீ எங்க தேசத்தை ஆண்டவரே கத்தாவே சுத்திகரித்து எல்லா விதமான இதோ கத்தாவே நோயிலிருந்து கத்தாவே எங்களை விடுதலை கொடுக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாருங்கள், இந்த வேலையில கூட இந்த வியாதினால் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார்கள். இத்தனை பேர் போய் பார்க்குறாங்க என்று நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் தேவ மனுஷனங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹாஸ்பிட்டலில் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ பேர் போயிட்டு அவங்களை பார்க்குறாங்க, ஊழியம் செய்கிறார்கள். ஹாஸ்பிட்டலில் ஊழியம் செய்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிப்போமா அந்த வேலையில் கூட? பிதாவே, இந்த வேலையில் கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கத்தாவே நீர் அனுப்பும். வாலண்டியர்ஸ் நீ அனுப்பும். இதோ கத்தாவே ஹாஸ்பிட்டலில் ஊழியம் செய்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து போகிற இவர்கள் ஆண்டவரே வெற்றியோடு திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யாருக்கெல்லாம் இவர்கள் ஜெபிக்கிறார்களோ கத்தாவே இந்த ராத்திரி வேலை கூட இவர்கள் நாங்கள் ஜெபத்திலே தாங்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்க கத்தாவே. இவர்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபம், ஒவ்வொரு பேஷனும் போயிட்டு இவங்க சந்திக்கும் போது ஆண்டவரே, விசேஷமாக இந்த COVID-19 பேஷண்டை இவங்க சந்திக்கும் போது ஆண்டவரே ஒரு புதிய பலன் ஆண்டவரே இவர்களுக்குள்ளாக வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி கத்தாவே. இந்த வேலை கூட இதோ நர்சஸ்க்காக, டாக்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே வேலை செய்கிற ஆண்டவரே அப்பா PDRMக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இவர்கள் ஆண்டவரே ஃப்ரண்ட் லைனராக இருந்து கத்தாவே இரவும் பகலும் பாராமல் ஆண்டவரே கத்தாவே மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு உள்ளத்தை இவங்களை கொடுத்ததுக்காக நன்றி. இவர்களை ஆசீர்வதியும், இவங்களை குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே கத்தாவே. இனியும் ஆண்டவரே கத்தாவே எந்த டாக்டர்ஸும் இதோ ஆண்டவரே நர்சஸுக்கும் கத்தாவே இந்த ஆண்டவரே கத்தாவே இந்த COVID-19 வராதபடிக்கு ஆண்டவரே இதோ நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உடைய ரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்க. இந்த ராத்திரி வேலை கூட உடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீ சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அப்பா, இந்த வேலை கூட ஆண்டவரே ஹல்லேலூயா அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிற கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், வாலிபர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அது மாத்திரமில்லை இதோ அப்பா வயதானவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே கத்தாவே. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கத்தாவே இவர்கள் கத்தாவே பயந்து கத்தாவே ஹல்லேலூயா எந்த சூழ்நிலை கத்தாவே கத்தாவே இவர்களை சந்தியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவங்களை பயத்தை அச்சத்தை எடுத்து போடுங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ கத்தாவே கரெக்டான சிகிச்சை கத்தாவே இவர்களை கிடைத்து ஆண்டவரை இவங்களை உயிர்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவே, சபா மானியத்துக்காக ஜெபிப்போமா? வாருங்கள், இந்த வேலை கூட சபா மானியத்திற்காக நம்ம ஒரு மனமாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா கத்தாவே. அங்கு சபா மாநிலத்தில் கத்தாவே அநேக ஆண்டவரே கேசஸ்கள் பெருகி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதை எப்படியாவது கத்தாவே தடுத்து நிறுத்த அரசாங்கங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நல்ல விழிப்புணர்வு அவங்களுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பாதுகாப்பை கொடுங்க கத்தாவே. இன்றைக்கு ஞாயிற்று
ஆயத்து களம் ஆண்டவரே. இதோ ஆராதனைக்கு செல்லாமல் அங்க அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆண்டவரே நாங்கள் கத்தாவே அறிந்திருக்கிறோம். கத்தாவே ஹல்லேலூயா. இந்த வேலையில கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் ரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்க அப்பா. பிதாவே, ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே அங்க ரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு போதகர்மார்கள் ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவரே என் தேவன் ஹல்லேலூயா பாதுகாத்து கொள்ளுங்க என்று நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே. நல்லவரே, நன்றி ராஜா, நன்றி கத்தாவே. அப்பா கத்தாவே, இதோ கத்தாவே, நாங்கள் இந்த மலேசியா தேசத்திலே வாழுகிற நாங்கள் சட்டத்திட்டத்துக்கு அரசாங்க போடுகிற ஒவ்வொரு சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே SOP கீழ்ப்படிந்து கத்தாவே நாங்கள் அல்லேலூயா இந்த COVID-19 பரவாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். இப்படியாக கத்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் கத்தாவே. அப்பா, இந்த வேலையில கூட வாருங்கள். நம்ம வாலிபர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லா வாலிபர் பிள்ளைகள் இந்த தேசத்துல இந்த 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 மாதிரி இவங்களை பாதிப்புக்குள் வரக்கூடாது. இவங்க அடுத்த தலைவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராம ஆண்டவர் தடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். வாலிபர் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பள்ளி படிக்கிற மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. காலேஜ் யூனிவர்சிட்டி படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. அவர்களை நாங்கள் தாங்குகிறோம் ஆண்டவரே கத்தாவே. நாளைய தலைவர்கள் இவர்கள் ஆண்டவரே கத்தாவே. இவர்களுக்கு எந்த ஆண்டவரே கத்தாவே நோய்கள் கத்தாய் வராதபடிக்கு, விசேஷமாக இந்த COVID-19 வராதபடிக்கு என் தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. இவர்களை ரத்த கோட்டைக்குள் மூடி ஆண்டவரே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி கத்தாவே, நன்றி ராஜா. அப்பா, எங்க தேசத்திலே கத்தாவே ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய ஆண்டவரே கத்தாவே ஹல்லேலூயா ஞானம் ஆண்டவர் திட்டங்கள் ஆண்டவரே எங்க அரசாங்கம் ஆண்டவரே கொடுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே என் தேவன் முன்னின்று உம்முடைய சமூகம் ஆண்டவரே கத்தாவே எங்க அரசாங்கத்துக்கு முன்பதாக செல்ல வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனை, உம்முடைய கத்தாவே திட்டங்கள் ஆண்டவரே செயல்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாருங்கள், இந்த வேலையில கூட நம்ம வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், மலேசியாவில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பொருளீஸ்லேருந்து ஜொஹோர் வரைக்கும் இந்த வேலையில் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக கேசஸ் பரவி கொண்டு இருக்கிறது. இதனால் மக்கள் மனசில் ஒரு பயம் வந்து இதோ அவர்கள் வேலைக்கு போகாமலும் வீட்டில் இருந்து வேலை செய்கிறாங்க. எத்தனையோ பேர் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் மாற வேண்டும். அவங்க பொருளாதாரம் இன்னும் அவங்க இன்னும் விழுவாதபடிக்கு தேவன் தாமே அரசாங்கம் மூலியமாக இவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா பிதாவே. இதோ இந்த வேலையில் கூட பிரிலீஸ்லிருந்து கத்தாவே இதோ ஜொஹோர் மாநிலம் வரைக்கும் ஆண்டவரே கத்தாவே இன்றைக்கு இதோ கத்தாவே புதிய புதிய கிளாஸ்டர்கள் ஆண்டவரே கத்தாவே கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது ராஜா கத்தாவே. இது நிறுத்தப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தில். இதனால் ஆண்டவரே எங்களுடைய இதோ கத்தாவே பொருளாதாரம் ஆண்டவரே வீழ்ச்சி அடைந்ததை கத்தாவே நாங்கள் அறிகிறோம் கத்தாவே. இந்த வேலை கூட என் தேவன் அல்லேலூயா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மறுபடியுமாக ஆண்டவரே மலேசியா தேசத்தில் சூழ்நிலையை மாற்ற போறீங்க. நன்மையான காரியங்கள் ஆண்டவரே என் தேவன் அலையா செஞ்சு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. சின்ன சின்ன பிசினஸ் செய்வர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அரசாங்கம் கொடுக்கிற உதவி ஆண்டவரே இவங்களுக்கு போய் சேர வேண்டும். இந்த வேலை கூட உணவு இல்லாதவர்கள் ஆண்டவரே கத்தாவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு உதவிக்கரம் போய் சேரட்டும் கத்தாவே. நன்றி செலுத்துகிறோம். இப்படியாப்பட்ட அருமையான அரசாங்கத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி கத்தாவே. சாப்பாடு கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. இதெல்லாம் போய் ஆண்டவரே கஷ்டப்படுறவர்களுக்கு போய் கரெக்டான நேரத்தில் சேர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா கத்தாவே. இந்த வேலையில கூட இந்த உலக தேசத்துகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அநேக கத்தாவே மக்கள் பாதிக்கப்பட்டு சூழ்நிலையை சோர்ந்து போய் இருக்கிறார்கள். ஆனாலாம் ஆண்டவரே இந்த வேலையில கூட பயப்படாதீர்கள், நான் உன் தேவன் என்று ஆண்டவரே நீர் சொன்ன இந்த வார்த்தை நிமித்தம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ பலப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நன்றி ராஜா கத்தாவே. ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே இருந்து இந்த உலகத்திலே இருந்து கத்தாவே ஒவ்வொரு நாட்டிலும் என் தேவன் அல்லேலூயா
கரம் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவரே நீர் தேசங்களுக்கு சேமத்தை கொண்டு வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும். இதோ கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் சமாதானம் வந்து இறங்கட்டும். எந்த விதமான சூழ்நிலைகள் அவர்கள் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே, கஷ்டமான சூழ்நிலைகள் என் தேவன் ஹல்லேலூயா மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். வியாதியா இருப்பார்கள், ஆனால் இந்த வேளை கூட இயேசுவின் நாமத்தில் இவர்களை தொடும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் சுகத்தை கொடுக்கிற தேவன். பலவிதமான குழப்பங்களும் ஆண்டவரே இதோ கர்த்தா அழுத்தங்கள் மத்தியிலும் இருப்பார்கள், ஆனால் இதோ இந்த வேளை கூட நீ விடுதலை கொடுக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. என் தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், நன்மையான காரியங்களை செய்கிற தேவன், நீ அன்பாக எங்களை அரவணைக்கிற தேவன். இந்த ராத்திரி வேளை கூட நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, நீர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறீர் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக ஆண்டவரே நீ கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா கர்த்தாவே. எங்களோடு இணைந்து கர்த்தாவே நர்சஸ்மார்கள் இருப்பார்கள், ஆனால் இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்க அப்பா கர்த்தாவே. இவர்களை ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.